ஈரோடு மாவட்டத்தில் தந்தையின் கண்முன்னேயே மகனை போலீசார் தாக்கியதால் மன உளைச்சலில் இருந்த தந்தை அன்று நள்ளிரவே மரணமடைந்தார். இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த அரச்சலூரைச் சேர்ந்த ராஜேந்திரன் அரச்சலூர் காவல் நிலையம் அருகே உள்ள சாலை தடுப்பில் மோதிவிட்டார். உடனடியாக அவரை அரசனூர் போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இதனையடுத்து காவல் நிலையம் வந்த ராஜேந்திரனின் மகனை தந்தை கண்முன்னேயே போலீசார் தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கியுள்ளனர். இதனால் மன உளைச்சலில் இருந்த ராஜேந்திரன் அன்று நள்ளிரவே உயிரிழந்தார். இந்த நிலையில் தந்தையின் மரணத்திற்கு காரணமாக இருந்த போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மகன் புகார் கொடுத்துள்ளார். போலீஸ் ஸ்டேஷன் வழியாக வந்திருக்காரு. வர வழியில் ஆப்போசிட்டில் போலீஸ் ஸ்டேஷன் டிவைடர்கிட்ட ஆப்போசிட்டில் ஒரு கார் வேகமாக வந்தங்காட்டி லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ஏறி வந்திருக்காரு. டிவைடர் மேலே வந்து வண்டி போட்டு டிவைடர் கீழே விழுந்துச்சு. அங்கேருந்து போலீஸ்காரங்களாம் உடனே அங்கேருந்து வந்து டிவைடரை தள்ளி விட்டு ஒம்பரில் போயிட்டுருக்க, அவன் சௌரியத்துக்கு போகிற, நீನು அவ்வளோ பெரிய ஆளாடா நீ அப்படின்னு அவர் வந்து தர வார்த்தையில் கேட்டு அவரை அவன் என்ன என் தம்பி எனக்கு பயந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி நான் காலேஜில் நாங்கள் வந்து டிவைடர் மேலே விட்டதுக்கு நீங்கள் என்ன ஃபைனோ அதை சொல்லுங்கள், நான் கட்டிட்டு வண்டி எடுத்துக்கிறேன், நான் 40,000 ஃபைன் போடுவேன், உங்களை கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் லீகல் ஃபைன் 1,00,000 நான் கட்டிட்டு வண்டி எடுத்துக்கிறேன், அது வரைக்கும் எனக்கு வண்டி வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். நீல ஒரு ஆளா, நீ சொன்னால் நான் கேட்டுக்கணுமா, நீ சொல்கிறத நான் செய்யணுமா அந்த மாதிரின்னு கேட்டு, சரி நம்மளை இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லி நான் ஒரு மொபைல் எடுத்து நான் வீடியோ எடுத்துருக்கேன். அந்த மொபைலை பிடிங்கி வீடியோ டெலிட் பண்ணி என் கையிலே வந்து லெட்டர் எழுதி வச்சு இந்த மாதிரி எழுதி கையெழுத்து கூட அப்போ மொபைல் தருவேன்னு சொல்லிட்டு என்னை பேசி அந்த மொபைலை என்கிட்ட கொடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போய் என்னை அடித்து எங்கள் அப்பா முன்னாடி அடித்து விடிய அவர் அதையே பேசிட்டு இருந்தார். இந்த மாதிரி நான் கூட உன்னை அடிச்சதுடா, என்ன அவங்க உன்னை அடிச்சாங்க என்னை கேட்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்படி கதை 2 மணிக்கு ஒரு உயிரை போயிடுச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.